ஓம் சாந்தி 4/5/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன், ஆத்ம அபிமானி நிலை எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த டைரக்ஷனை அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்தான் பின்பற்றுகிறார்கள்? பதில்: இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி பவ என்பது தந்தையின் டைரக்ஷன். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆணாக இருக்கிறீர்கள், பெண்ணாக இல்லை. ஆத்மாவிற்குள் தான் முழு பாகமும் நிரம்பி இருக்கிறது. இப்போது நான் எப்படி ஆத்ம உணர்வில் இருப்பது என்ற முயற்சி மற்றும் பயிற்சி செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியம். இந்த முரளியில பாபா ஞானம் புரிய வைப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய முயற்சி செய்யணும், அதில் உழைப்பு இருக்குது அப்படின்றார். அதே நேரத்தில் யோகா பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸி கிடையாது. யோகம் என்ற வார்த்தையை சொல்லாதீங்க, நினைவு என்ற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்றார். நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லை, பாபாவை நினைக்கல அப்படின்னா மாயா உங்களை தலைகீழாக மாற்றி தொல்லை கொடுக்கும், புயல்களை கொண்டு வரும், தேகாபிமானத்தில் கொண்டு வந்து ஓங்கி ஒரு அறை கொடுக்கும். ஆகையால் எப்போதுமே பாபா நினைவில் இருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. ஹாத்தம் தாய் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையுடைய ஹீரோ அந்த பையன்கிட்ட ஒரு மேஜிக் பால், சின்னதாக உருண்டையாக இருக்கும், அது ஒரு மேஜிக் பால் கிடச்சிருக்கும். அது அவர் வாயில் போட்ட உடனே அவர் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, மறைஞ்சிடுவார். அதுபோல் நீங்களும் கூட பாபா நினைவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதே தெரியாது, நீங்கள் மறைஞ்சிடுவீங்க. அப்படின்னா தேக அபிமானம் இருக்காது, அப்போ மாயா வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்காது அப்படின்றார். மற்றபடி நீங்கள் பாபாவை நினைக்கணும் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, ஆனால் மாயை எப்படி உங்களை மூக்கை பிடிச்சிடுறது அப்படின்னா நினைவு செய்யவே விடுறதில்லை. அப்புறம் டயர்டாயிட்டு தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு மாயை உங்களோட யுத்தம் செய்கிறது. ஆகையால் பாபாவின் நினைவு என்ற அந்த மேஜிக் பால் எப்போவுமே கூடவே வச்சுக்கோங்க. அப்போ மாயாவுக்கு நீங்கள் இருக்கிறதே தெரியாது அப்படின்றார். நீங்கள் தான் மேக்சிமம் பிறவிகள் எடுப்பீங்க, மினிமம் பிறவிகள் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மினிமம் பிறவிகள் எடுக்கக்கூடியவங்க ரொம்ப காலம், அதாவது சாந்தி தாமத்திலேயே இருப்பாங்க. கடைசியில் ஒரு பிறவியில் அரை பிறவியினுடைய பாகத்தை நடிப்பாங்க. ஆகையால் அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது அப்படின்றார். கொசுனுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார். கொசு வந்து இரவில் உற்பத்தி ஆகுது, அப்படியே வந்து இறந்துடுறது. அது போல தான் அப்போது பிறப்பாங்க, அப்பயே இறந்துடுறாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் தான் அவங்களுடைய பார்ட்டு இறந்துடுவாங்க. அந்த பார்ட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறார். வரதானத்தில் பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் அலௌகீக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுலேயும் நிறைய மாயாவினுடைய தடைகள் வருது. அந்த மாயாவினுடைய தடைகளை நீங்கள் ஒரு அலௌகீக விளையாட்டாக நீங்கள் பார்க்கணும். இது ஒரு அலௌகீக விளையாட்டு. பிரச்சனைகளை இந்த அலௌகீக யுகத்தின் பொம்மை அப்படின்னு பார்க்கணும். அப்போ விளையாட்டுன்னு சொல்லும்போது பயப்பட மாட்டீங்க. எப்போ நீங்கள் எண்ணங்கள் சகிதமாக பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிடுறீங்களோ அப்போ மாயை உங்களோட யுத்தம் செய்ய முடியாது. ஆகையால் தினமும் அமிர்த வேளையில் சாட்சியாக அமர்ந்து உங்களையே நீங்கள் அனைத்து சக்திகளால் அலங்காரம் செய்துக்கோங்க. அப்போது ஆடாதவராக அசையாதவராக இருப்பீங்கன்னு அழகாக புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாங்கள் புது உலகத்தின் அதிர்ஷ்டத்தை, அதாவது சொர்க்கத்தின் பாக்கியத்தை உருவாக்கி கொண்டு ஆன்மீக தந்தையிடம் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஜீவாத்மாக்கள் சொல்கிறீர்கள். இப்போது குழந்தைகள் ஆன்மீக உணர்வுடையவர்களாக, அதாவது ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதுதான் மிக பெரியதிலும் பெரிய உழைப்பு. ஆத்மா மேல், அதாவது ஆண். அனைவரும் சகோதரர்கள், சகோதரிகள் கிடையாது. இது எனது சரீரம் என்று ஆத்மா சொல்கிறது. அந்த கணக்கில் பார்க்கும்போது கூட ஆத்மா ஆண்தான், இந்த சரீரம்தான் பெண்ணாக இருக்கிறது.
அதாவது அந்த காலத்தில் பாபா முன்னாடி சகோதரிகள் அமர்ந்திருந்தாங்க. ஆகையால் பாபா ஷரீரத்தை பார்க்கும் போதுதான் சகோதரி, மற்றபடி அந்த சகோதரி சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆண் தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண் சரீரம்தான், ஆனால் ஆத்மா ஆண் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபா மிக பரந்த நுண்ணிய புத்தியுடையவர்களாக மாற்றுகிறார். ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறேன் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். நல்ல சம்ஸ்காரம் அல்லது கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. அந்த சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ற ஷரீரம் கிடைக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஆத்மா. இது மிக பெரிய உழைப்பு. ஜென்ம ஜென்மங்களாக லௌகீக தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது பாரலௌகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இப்போது ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை கற்பிக்கிறார். இது ஆன்மீக தந்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக ஞானம். குழந்தைகள் ஆத்ம உணர்வில், அதாவது ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும் என்பதே முதல் முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஆத்ம உணர்வில் இருப்பதுதான் மிக பெரிய லட்சியம். மற்றபடி ஞானம் உயர்ந்தது கிடையாது. ஞானத்தில் எந்தவிதமான உழைப்பும் இல்லை. சிருஷ்டி சக்கரத்தை அறிவது இது ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தான். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. அதன் பிறகு சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். இதெல்லாம் அறிந்து கொள்வது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி. இது எளிது. ஆனால் ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஆத்ம உலகம் சாந்தி தாமம், சத்யுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். இங்கே ராவண ராஜ்யத்தில் யாருக்கும் அமைதி கிடைக்க முடியாது. கர்மம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம். நமது சுய தர்மம் அமைதி. நீங்கள் கர்ம யோகிகள் அல்லவா? ஆகையால் அவசியம் கர்மமும் செய்ய வேண்டும். நீங்கள் ஒருபோதும் கர்ம சந்நியாசிகள் ஆக முடியாது. அது சந்நியாசிகளின் பாகமாக இருக்கிறது. வீடு வாசலை விட்டுவிடுகிறார்கள், உணவு சமைப்பதில்லை. குடும்பஸ்தர்களிடம் பிச்சை எடுக்கிறார்கள். குடும்பஸ்தர்களிடம் இருந்து சாப்பிடுகிறார்கள் தானே, அதுவும் கர்மம் தானே. வீடு வாசலை விட்ட பிறகும் கர்மத்தை செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் கர்ம சந்நியாசம் செய்ய முடியாது. ஆத்மா எப்போது சாந்தி தாமத்தில் இருக்கிறதோ அப்போதுதான் கர்ம சந்நியாசியாக இருக்கிறது. அங்கே கர்மேந்திரியங்களே இல்லை. அப்போது கர்மத்தை எப்படி செய்ய முடியும்? இந்த உலகத்தை கர்மக்ஷேத்திரம் என்று சொல்கிறார்கள். அனைவரும் கர்மக்ஷேத்திரத்திற்கு வர வேண்டும். மற்றபடி பிரம்மத்தில் ஆத்மாக்கள் கலந்துவிடும் என்பது கிடையாது. உண்மையில் இதற்கு யோகம் என்று சொல்லக்கூடாது, நினைவு என்று சொல்ல வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. மிக குறைவானவர்களே யோகியாகிறார்கள். இதுதான் ஆன்மீக நினைவு யாத்திரை, ஞானத்தின் யாத்திரை அல்ல. இதில் மிகவும் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. சிலர் தன்னை பிகே என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. தந்தை வந்து பிரம்மா மூலமாக குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானி ஆக்குகிறார். இந்த பிரம்மாவும் தேக அபிமானத்தில் இருந்தார். இப்போது ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மற்றபடி பிரம்மா ஒன்றும் பகவான் கிடையாது. என்னுடைய ஆத்மாவிற்கு தொல்லை கொடுக்காதீர்கள் என்று மனிதர்களும் சொல்கிறார்கள். இருந்தாலும் தன்னை யார் என்றே புரிந்து கொள்ளவில்லை. ஞானத்தில் ஒருவர் வேகமாக செல்கிறார் என்றால் அவர் உறுதியான ஆத்ம அபிமானி ஆகிவிட்டார் என்பது கிடையாது. யார் ஞானத்தை நல்லபடியாக தாரணை செய்கிறாரோ அவரே ஆத்ம அபிமானி. மற்றபடி நிறைய பேர் ஞானத்தை நல்லபடியாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சிவபாபாவின் நினைவை மறந்து விடுகிறார்கள். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவ கர்மங்கள் அழிந்து போகும். மேலும் உங்களுக்கு தந்தையின் ஈர்ப்பு அதிகமாகும்.
நினைவு செய்யவில்லை என்றால் மாயா உங்களை தலைகீழாக மாற்றி அதிக புயல்களை கொண்டு வரும். தேக அபிமானத்தில் வருவதால் மாயா அறை கொடுக்கிறது. ஹாத்தம் தாயின் விளையாட்டையும் காட்டுகிறார்கள். அதாவது அவர்கிட்ட ஒரு ரவுண்டு பால் இருந்தது, ஒரு மேஜிக் பால் அப்படின்னு சொல்லலாம், சின்னதா. அது வாயில் போட்ட உடனே அவர் மறைஞ்சிடுவார். அது போல ஒரு கதை. அதுபோல ஒருவேளை நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்தால் மாயா உங்களை தொந்தரவு செய்யாது. இதில்தான் யுத்தம் நடக்கிறது. நீங்கள் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் மாயா எப்படி மூக்கை பிடித்து கொள்கிறது என்றால் நினைவு செய்யவே விடுவதில்லை. பிறகு நீங்கள் களைப்படைந்து தூங்கிவிடுகிறீர்கள். அந்த அளவு மாயாவோடு யுத்தம் நடக்கிறது. மற்றபடி யாருக்காவது ஞானம் புரிய வைப்பது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. நான் மிக நன்றாக புரிய வைக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். நினைவுதான் முதல் முக்கிய விஷயமாக இருக்கிறது. தந்தை உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார். தூய்மையாகாமல் நம்மால் எப்படி திரும்பி போக முடியும்? இங்கே அனைவரும் விகாரிகளாக, தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். யாரும் திரும்பி போக முடியாது. ஒரு நடிகர் கூட திரும்பி போக முடியாது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று பிரம்மாவிற்கு சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிருஷ்டியில் பிரம்மா மட்டும் தனியாக இருப்பாரா என்ன? இப்போது நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இரவில் இருந்தீர்கள். இப்போது பகலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். தந்தை அனைத்து மனிதர்களையும் துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்கிறார். சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். அதற்காக தானே மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்குதான் நிலையான சுகம், நிலையான அமைதி, நிலையான தூய்மை என்று சொல்லப்படுகிறது. அங்கே நீங்கள் சுகத்திலும் இருப்பீர்கள், அமைதியிலும் இருப்பீர்கள். மேக்சிமம் பிறவிகளை நீங்கள்தான் எடுக்கிறீர்கள். மற்றபடி குறைந்தபட்ச, அதாவது மினிமம் பிறவி எடுக்கக்கூடியவர்கள் நிலையான அமைதியில் இருப்பார்கள். அவர்கள் கொசுக்களைப் போல ஒன்று அல்லது பாதி பிறவியின் பாகத்தை நடிப்பார்கள். அதில் என்ன இருக்கிறது? அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. கொசுக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? இரவில் உற்பத்தியாகி இரவிலேயே இறந்து விடுகிறது. இந்த படங்களை எல்லாம் உங்களுடைய தாதா உருவாக்கினாரா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். இதை சிவ்பாபா தெய்வீக பார்வை மூலம் காட்சிகள் பார்க்க வைத்தார் என்று சொல்லுங்கள். வைகுண்டத்தின் காட்சியையும் காட்டினார் என்று சொல்லுங்கள். குழந்தைகள் பட்டியில் இருந்தபோது பாபா உங்களை காட்சிகளை காட்டி மகிழ்வித்தார். கராச்சியில் நீங்கள் மட்டும் இருந்தீர்கள். அது உங்களுடைய ராஜ்யம் போல் இருந்தது. உங்கள் பேச்சும் செய்கையும் மற்ற யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. அதை இறைவனின் சபை என்று புரிந்திருந்தார்கள். நீங்கள் நன்ஸாக இருக்கிறீர்கள், அதாவது கன்னியாஸ்திரீகளாக இருக்கிறீர்கள், அதாவது நன் பட் ஒன்னாக இருக்கிறீர்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கிறீர்கள். அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தை நன்றாக தாரணை செய்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதுதான் உழைப்பு. இதுதான் உயர்ந்த லட்சியம். இந்த உழைப்பினால் ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஜின்னாக மாறி, அதாவது ஜின் பூதம் போல நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். மாயா எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் சோர்ந்து போகக்கூடாது. வாயில் கூழாங்கல்லை வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நினைவு என்ற கல்லை புத்தி என்ற வாயில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவரின் நினைவில் இருந்து புயலை அகற்ற வேண்டும். வரதானம்: அலௌகீக விளையாட்டு மற்றும் பொம்மைகளோடு விளையாடி கொண்டே சதா சக்திசாலியாக ஆகக்கூடிய ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள். அலௌகீக வாழ்க்கையில் மாயாவின் தடைகள் வருவதும் அலௌகீக விளையாட்டாக இருக்கிறது.
எப்படி ஷரீர சக்திக்காக விளையாட வைக்கிறார்களோ அப்படி அலௌகீக யுகத்தில் பிரச்சனைகளை பொம்மைகள் என்று உணர்ந்து அலௌகீக விளையாட்டை விளையாடுங்கள். அதை பார்த்து பயப்படாதீர்கள். அனைத்து எண்ணங்கள் சகிதமாக சுயம் தன்னை பாப் தாதாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போது மாயாவால் ஒருபோதும் யுத்தம் செய்ய முடியாது. தினமும் அமிர்த வேளையில் சாட்சியாகி சுயம் தன்னை அனைத்து சக்திகளால் அலங்காரம் செய்யுங்கள். அப்போது ஆடாதவராக அசையாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு உலகில் செய்தியை கேட்பதும் சொல்வதும் தனக்குள் குப்பையை சேமிப்பதாகும். ஓம் சாந்தி. பாக்கிய குழந்தையானோ பகவான் துணை